அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு crochet ஸ்டிச்ல ட்ரிபிள் crochet ஸ்டிச் எப்படி போடலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். ட்ரிபிள் crochet ஸ்டிச்சோட ஷார்ட் நேம் TR. ட்ரிபிள் crochet டபுள் crochet ஸ்டிச்சை விட ஹைட்டா இருக்கும். நம்ம சீக்கிரமாவே இந்த பேட்டர்ன் போட்டுடலாம். 6 லைன்லயே பாருங்க இது எவ்வளோ ஹைட்டா இருக்கு. இது போல ஸ்டிச்சை எப்படி போடலான்றத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த ஸ்டிச்சுக்கு முன்ன இருக்கிற மற்ற ஸ்டிச்சஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எல்லா வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எல்லா வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ட்ரிபிள் crochet ஸ்டிச் போடுறதுக்காக நார்மல் உள்ளன் எடுத்திருக்கேன். 3.5 mm crochet ஹூக் எடுத்திருக்கேன். வாங்க ட்ரிபிள் crochet ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். 10 ட்ரிபிள் crochet ஸ்டிச் போடுறதுக்காக 13 செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். 13 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு ட்ரிபிள் crochetக்கு ஊசியில இருக்கிற லூப்பை கவுண்ட் பண்ணாம ஊசிக்கு கீழே இருந்து 4 ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்ததா இருக்கிற 5வது ஸ்டிச்ல இருந்து தான் ட்ரிபிள் crochet போடணும். ட்ரிபிள் crochet எப்படி போடணும்னா இந்த ஊசியில 2 தடவை இது போல ரன்னிங் நூலை சுத்தணும். ஆஃப் டபுள் crochet டபுள் crochet ஸ்டிச்ல ரன்னிங் நூல் ஊசியில ஒரு தடவை தான் எடுக்கணும். ட்ரிபிள் crochetக்கு ரன்னிங் நூலை 2 தடவை ஊசியில மாட்டிட்டு ஊசிக்கு கீழே இருந்து 4 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 5வதா இருக்கிற செயின் ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை இந்த செயின் ஸ்டிச் வழியா மேலே இழுக்கும் போது ஊசியில 4 லூப் கிடைக்கும். இந்த 4 லூப்ல முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை வெளியே எடுக்கணும். அடுத்து 3 லூப் இருக்கும். மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூலை மாட்டி இந்த 2 லூப் வழியா எடுக்கணும். இப்போ லூப் 2 இருக்கு. மறுபடியும் இந்த 2 லூப் வழியா எடுக்கும் பொழுது ஒரு ட்ரிபிள் crochet கிடைச்சாச்சு. நம்ம 4 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணது அது ஒரு ஸ்டிச்சை கவுண்ட் ஆயிடும். இப்போ இது 2வது ஸ்டிச் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ 3வதா ட்ரிபிள் crochet போடுறதுக்கு ரன்னிங் நூலை ஊசியில மாட்டிட்டு செயின் ஸ்டிச் வழியா ஊசியை அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மேலே எடுக்கும்போது ஊசியில 4 லூப் இருக்கும். இந்த 4 லூப்ல முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை வெளியே எடுக்கணும். அதன் பிறகு மறுபடியும் ஊசியில நூல் மாட்டின பிறகு மறுபடியும் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். 2 லூப் ஊசியில இருக்கும். இந்த 2 லூப் வழியாவும் ரன்னிங் நூலை எடுத்தோம்னா 3வது ட்ரிபிள் crochet கிடைச்சாச்சு. 10 ட்ரிபிள் crochet போடணும். இந்த அளவுக்கு நான் போட்டுட்டு வந்திருக்கேன். எவ்வளோ ஹைட்டா இருக்குன்ட்டு பாருங்க. இன்னும் ஃபுல் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். இந்த ஸ்டிச் லைன் ஃபுல்லாவே முடிச்ச பிறகு இது போல இருக்கு. இது சீக்கிரமாவே நம்ம நினைக்கிற லைனை போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா இவ்வளோ ஹைட்டா இருக்கிறதால நம்ம ஒரு பிளாங்கெட் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா அதாவது இது லீஃப்கெல்லாம் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த லைன் இதே போல ட்ரிபிள் crochet போடணும்னா அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு டர்னிங் செயின் எத்தனை போடணும்னா 4 செயின் ஸ்டிச் போட்டு தான் இந்த லைனை திருப்பணும். ட்ரிபிள் crochet செகண்ட் லைன் போட்டதுக்காக 4 செயின் ஸ்டிச் போட்டு லைன் திருப்பியாச்சு. இந்த பேட்டர்ன் திருப்பிட்ட பிறகு இந்த 4 செயின் ஸ்டிச் ஒரு ட்ரிபிள் crochet கணக்கு எடுத்துக்கணும். அடுத்த ஸ்டிச்ல இருந்து தான் ட்ரிபிள் crochet போட ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரிபிள் crochet போடுறதுக்கு இந்த ஊசியில ரன்னிங் நூல் 2 தடவை எடுக்கணும். ஒரு தடவை எடுக்கக்கூடாது. 2 தடவை ரன்னிங் நூல் எடுத்தாதான் ட்ரிபிள் crochet ஹைட்டா இருக்கும். இல்லைன்னா ஆஃப் டபுள் crochet டபுள் crochet மாதிரி குள்ளமா தான் இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டிச் வழியா ஊசிய உள்ள விட்டு ரன்னிங் நூலை எடுத்தாச்சு. 4 லூப் இருக்கு. முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுத்துட்டோம். 2வது லூப் வழியா ரன்னிங் நூலை எடுத்தாச்சு. 3வது தடவையா ரன்னிங் நூலை வெளியே இழுத்தாச்சு. ஒரு ட்ரிபிள் crochet கிடைக்கிறதுக்கு 3 தடவை ரன்னிங் நூலை ஒரு 2 லூப் வழியா வெளியே எடுத்தோம்னா ஒரு ட்ரிபிள் crochet கிடைச்சோம். அடுத்த ட்ரிபிள் crochet போட்டுட்டு இருக்கோம். இப்போ 2 லூப் வழியா எடுத்தாச்சு. அடுத்த 2 லூப் வழியா எடுத்தாச்சு. இதே போலதான்
நமக்கு எவ்வளோ லைன்ஸ் வேணுமோ ட்ரிபிள் க்ரோச்செட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரலாம். நம்ம இந்த ரன்னிங் நூலை ஊசியில் சுற்றுறது மட்டும் கரெக்டாக 2 தடவை எடுத்தோம்னா கரெக்டாக ட்ரிபிள் க்ரோச்செட் நமக்கு வந்துடும். செகண்ட் லைன் ட்ரிபிள் க்ரோச்செட் கடைசி லைன் போடணும். இப்போ 9வது ட்ரிபிள் க்ரோச்செட் போட்டுட்ருக்கோம். முதல்ல 4 லூப்பில் முதல் 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுக்கிறோம். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுக்கிறோம். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுத்ததும் ட்ரிபிள் க்ரோச்செட் இந்த லைன் முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஆனால் கடைசியில் ஒரு ஸ்டிச் இருக்கு. அந்த ஸ்டிச்சில் ட்ரிபிள் க்ரோச்செட் கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த செகண்ட் லைன் முடியும். இந்த கடைசியா இருக்கிற இந்த ஸ்டிச் இது போல திரும்பின மாதிரி இருக்கும். ஊசியில ரன்னிங் நூலை 2 தடவை சுத்திட்ட பிறகு இப்ப கடைசியா இருக்கிற இந்த ஸ்டிச் இந்த போல திரும்பி இருக்கும். இந்த ஸ்டிச்சுக்கு உள்ள ஒரு சின்ன சந்து தெரியும். அந்த சந்துல ஊசியை உள்ள விடணும். கிட்ட காட்டுற இத பாருங்க. இந்த சந்து வழியா இந்த ஊசியை உள்ள விடும் பொழுது 2 லூப் வழியா ஊசி உள்ள போயிருக்கும். 2 லூப்ல ஒரே லூப்னா அந்த ஸ்டிச் அப்படியே விரிஞ்ச மாதிரி வரும். இப்ப 2 லூப் வழியா எடுத்தாச்சு. அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூல் எடுத்தோம். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுத்த உடனே செகண்ட் லைன் ட்ரிபிள் க்ரோச்செட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மற்ற ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. 2 லைனுக்கே இவ்வளோ ஹைட்ல வந்திருக்கு. இப்போ இன்னும் 6 லைன் எல்லாம் போட்டோம்னா அது எவ்வளோ நீளமா இருக்கும். இன்னைக்கு க்ரோஷெட் ஸ்டிச்ல ட்ரிபிள் க்ரோஷெட் ஸ்டிச் எப்படி போடணுன்றதை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.